Watch full episodes on Jio Hotstar. அண்ணே இதுக்கு மேலேயும் என்னால இங்கே காத்துக்கிட்டு இருக்க முடியல. நம்ம புர்புரி நகரோட ஷோ எப்போ ஆரம்பமாக போகுது? ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ எனக்கு தெரியும் புர்புரி நகர மக்கள் எல்லாம் அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸோட ஏரோப்ளேன் ஷோவை பார்க்க ஆர்வமா இருக்கீங்க, சரிதானே? ஆனா இனியும் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ புர்புரி நகரோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களோட ஷோவை உங்களுக்கு காட்ட போறாங்க. அப்புறம் அதை லீட் பண்ண போறது யாருன்னா மோட்டு பத்துலு. வாழ்த்துக்கள். மோட்டு பத்துலுவும் அவங்க நண்பர்களும் ப்ரொஃபஷனல் பைலட்ஸா இல்லாம இருந்தாலும் அவங்களோட பிரமாதமான ஷோவை காட்டி இருக்காங்க. இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். கை தட்டுங்க. நெக்ஸ்ட் ஷோவை பத்தி ஏர் மார்ஷல் சின்ஹா பேசுவாரு. ஹலோ எவ்ரிபடி, அடுத்ததா நடக்க போற ஷோ இன்விசிபிள் பிளேனோட ஷோ. இந்த பிளேன் எப்ப வேணாலும் மாயமா மறையக்கூடியது. அப்புறம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. மாயமாவது மட்டும் இல்லாம அதோட சவுண்டும் மியூட் ஆயிடும். அந்த பிளேன் எங்க போகுது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நாங்களும் எங்க டீம்ல இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்து பல வருஷம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இன்விசிபிள் பிளேனை தயார் பண்றதுல வெற்றி அடைஞ்சிருக்கோம். உலகத்திலேயே இந்த மாதிரி பிளேன் இங்க தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்விசிபிள் பிளேன் நம்ம நாட்டோட கௌரவம்னு சொல்லிக்கலாம். So let me introduce the invisible plane. கலக்கலா இருக்கு, அசத்தலா இருக்கு. இப்போ நாம எல்லாரும் இன்விசிபிள் பிளேனோட அற்புதத்தை பார்க்கலாம். பத்துலு, உண்மையிலே இந்த பிளேன் டாப் டக்கரா இருக்குதுடா. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என் பிளேன் கண்ட்ரோல் இல்லை. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. ப்ளீஸ் என் பிளேன் கண்ட்ரோல் இல்லை. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க.
பத்துல சீக்கிரம் வாடா. நம்ம பிளைனையும் பைலட்டையும் டக்குன்னு காப்பாத்தி ஆகணும். வாடா சீக்கிரம். போடா போட. பத்லு, நீ இந்த பிளைனை பாத்துக்கோ. நான் கீழே போய் அந்த பிளைனையும் பைலட்டையும் காப்பாத்துறேன். என்னடா பிளைன் இது? இங்க பைலட்டையும் காணோம், காக்பிட்டையும் காணோம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா பத்லு. என்ன செய்யறதுன்னு சொல்றானா? அடே மோட்டோ பிளைன் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கு. என்ன ஒண்ணு இப்ப அது தலைகீழ கவுந்து இருக்கு, அவ்வளவுதான். என்னது? பிளைன் தலைகீழ இருக்கா? அச்சோ, யாராவது வாங்கப்பா, பிளைனை திருப்பி வைக்கப்பா, வாங்கப்பா, காப்பாத்துங்க. நான் காப்பாத்த வந்திருக்கப்பா. என்ன யாராவது முதல்ல வந்து காப்பாத்துக்கப்பா. சுத்துதுப்பா. அநேகமா அவகிட்ட பேராஷூட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடே மோட்டோ, மோட்டு பார்த்து. சீக்கிரம் போங்க, பிளேன் வருது. ஐயோ, சபாஷ் மோட்டு. தேங்க்யூ வெரி மச் மோட்டு. எங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியாது மோட்டு. தேங்க்யூ வெரி மச். அடே இது யாரோட பிளைன்ரா? இதுக்காக இப்ப நம்மள தேவையில்லாம விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த டீம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எதிரிங்களோட ஆர்மி. உடனே அவங்கள நிறுத்துங்க. அவங்க நம்ம பிளைனை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சிங்கம், இதுதான் நீங்க ஏற்பாடு பண்ண செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்டா? எங்க இன்விசிபிள் பிளைனை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நான் சொல்றது புரிஞ்சுதா? அங்க நீங்க என்ன பண்ணீங்க? சும்மா கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க கண்ணு முன்னாடியே அந்த இன்விசிபிள் பிளைனை கடத்திட்டு போயிட்டானுங்க. ஒருவேளை அந்த இன்விசிபிள் பிளைன் கிடைக்கலனா உங்களை உங்க வேலையை விட்டு தூக்க வேண்டியது வரும். அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா நிக்கிறீங்க. என்னாச்சு? அட, இவர் எங்க போயிட்டாரு? ஒருவேளை பயந்து ஓடி போயிட்டாரா? ஏர் மார்ஷல் சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்க அந்த பிளைனை எப்படியாவது தேடி திரும்ப கொண்டு வந்துடுறோம். அது மட்டும் இல்லாம இது புர்புரி நகரத்தோட மான பிரச்சனையும் கூட. நாங்க நிச்சயமா இதுக்கு எந்த கலங்கத்தையும் ஏற்படுத்த விட மாட்டோம். என்ன மாட்டோம்? ஆமா சார், நீங்க எங்களை நம்புங்க சார். ஓகே மோட்டு பத்லு, நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட கேக்குறதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். அந்த சிங்கம் கிட்ட சொல்லிடுங்க, ஒளியறதுனால ஒரு வேலையும் ஆக போறது இல்ல. அவரை நான் வேலையை விட்டு தூக்கியே தீருவேன். ஐயோ, மோட்டு பத்லு, என்ன காப்பாத்துங்க. என்னோட வேலை போயிடும். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். சிங்கம் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். நம்ம பிளைனை கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா சிங்கம் சார், இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மொத்த புர்புரி நகரத்தோட மான பிரச்சனை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம். அந்த பிளைன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலாம் சார். எதிரிகள் யாரா இருந்தாலும் அவங்கள ஒரேடியா அழிச்சு அந்த பிளேன் எங்க இருந்தாலும் நாம போறோம், தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம் சார். ஆமா, கவலைய விடுங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. என் நோயாளிங்க மேல சத்தியமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நண்பர்களே. எல்லா பிளேனும் பறக்கும் போது அதுக்கு பின்னாடி புகை, அதாவது ஸ்மோக் அண்ட் ஹீட்டை விட்டுட்டு போகும்பா. நான் என்னோட ஹீட் அண்ட் ஸ்மோக் ட்ராக்கிங் கேஜெட்டை வச்சு அந்த பிளேனை ட்ரேஸ் பண்ண முடியும் நண்பர்களே. ஜெய் ஹோ! அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அந்த திருட்டு பசங்களுக்கு நம்ம யாருன்னு காமிச்சு நம்ம பிளேனை திரும்பி கொண்டு வரலாம். வாங்க.
டாமி சிங் அங்காரா அதுக்குள்ள இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நெருப்பு அப்புறம் பனிய சமப்படுத்திட்டு இருக்காரு. நீ புதுசா வந்தவன், அதனாலதான் உனக்கு தெரியல. அங்காராவோட உடம்புக்குள்ள பயங்கரமான நெருப்பு மறைஞ்சிருக்கு. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, எந்த அளவுக்கு போவாரு தெரியுமா? இரும்ப தொட்டாலே அது கரைஞ்சு போயிடும். டாமி சிங் அங்காரா கிட்ட அந்த பிளைனை எடுத்துட்டு வந்துட்டோன்னு சொல்லு. கோலா பாரூத், நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? ஆமா, நாங்க தயாரா இருக்கோம். அங்காரா பாஸ், இன்விசிபிள் பிளேன் உள்ள வந்துடுச்சு. எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ், ஒரு வழியா அந்த இன்விசிபிள் பிளேன் வந்துடுச்சு. இனிமே நாம இந்த உலகத்தை தாராளமா ஆளலாம். நாமளா? ஆமா பாஸ், நாம. எனக்குள்ள இருக்கிற நெருப்ப வெளியே கொண்டு வந்தா நீ பொசுக்கிடுவ. நாமன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். பாஸ் பாஸ், கோவப்படாதீங்க ப்ளீஸ், கோவப்படாதீங்க பாஸ். கூல் கூல், நெருப்பையும் படியும் சமமா வச்சுக்கோங்க பாஸ். அது வந்து நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். நாம இல்லன்னா என்ன சொன்ன? நானா? நீ இந்த உலகத்தால போறியா? பாஸ், என்ன பண்றதுன்னு தெரியல, தெரியாம சொல்லிட்டேன். நாமன்னு சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. ஓகே, புரிஞ்சிருச்சு. நீங்க இந்த மொத்த உலகத்தையும் ஆள போறீங்க. அப்படித்தானே சொல்லணும் பாஸ். பெட்டர். கோலா பாரூத், கருப்பு குச்சி ஐஸை எடுத்துட்டு வா. இந்தாங்க பாஸ், கருப்பு குச்சி ஐஸ். இப்போ இன்விசிபிள் பிளேனோட ராணுவத்தையும் உருவாக்குவ, அதோட மொத்த உலகத்தையும் ஆளுவ. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட ஏதாவது குடுறா, இல்லன்னா நான் இங்க நகரவே மாட்டேன் சொல்லிட்டேன்டா. அட மோட்டு, நீ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? சாப்பாடா முக்கியமா போச்சு. இங்க பாருப்பா, என்னோட ஹீட் அண்ட் ஸ்மோக் சீக்கிங் கேஜெட் எதையுமே காட்ட மாட்டேங்குதுப்பா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அவன் பறக்கிறத நிறுத்திட்டான்ப்பா. அப்புறம் இங்கதான் எங்கேயோ லேண்ட் பண்ணிருக்கான். நான் அடிச்சு சொல்லுவேன்ப்பா, இன்விசிபிள் பிளைன் இங்கதான்ப்பா எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு? ஜெய் ஹோ! சமோசா! சமோசா! இங்க சமோசா! இங்க யாரோ சமோசா! உண்மையதான் சொல்லிருக்காங்க. யாரு எந்த நினைப்புல இருக்கா?
நினைச்சிட்டானா அவன் வாழ்க்கை முழுக்க அப்படியே தான் இருப்பான்னு. அடே பானை வைத்தா கொஞ்சம் கீழே பாருடா, குனிஞ்சு பாருடா. அட பத்துல கீழே அப்புறம் பார்க்கலாம்டா. முதல்ல இங்க சுத்தி பாரு, சுத்தி சமோசாவா இருக்குடா. காப்பாத்துக்கடா. என்ன சார் புகை மூட்டமா இருக்கு? காயிலங்கடக்கார மேல சத்தியமா சொல்றேன்பா, இனி இந்த காரை அவன் கூட வாங்கிக்க மாட்டானே. இப்ப இதுல பறக்கிறதுக்கோ இல்ல போறதுக்கோ எந்த சான்ஸுமே இல்லையப்பா. மோட்டு நீ போய் அந்த மேகத்துல இருக்கிற சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டே இரு. சயின்டிஸ்ட் வேண்டையா, என்ன மன்னிச்சிடுறா. என்ன வேணாலும் திட்டு, ஆனா சாப்பிட கொடுத்துட்டு திட்டு. இல்ல நான் இங்க நகர மாட்டேன் சொல்லிட்டு. என்ன மறுபடியுமா? சரி வாடா, சாப்பாடு கொடுக்கறோம், சாப்பாடு கொடுக்கறோம் வா. அப்படியா? என்ன அடிக்காதீங்க. ஹெல்ப் ஹெல்ப். பத்துலாங்க பாத்தியா, பாவம் அந்த பெண் கோயின சீல் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அப்படியா சொல்ற, வா என்னன்னு கேட்டுருவோம். என்னடா எல்லாம் நடிப்பா? சொல்லுப்பா நடிப்பா. நாங்க வந்த உடனே ஏன்டா ஓடுறீங்க? ஐயோ அம்மா, அவங்க நம்ம சாப்பாட திருடிட்டு ஓடி போறாங்க. நில்லுங்க, எங்க சாப்பாட கொடுங்க. நில்லுங்க. பத்ரு, அதுக்குள்ள புடிடா. என்னோட சமோசா தூக்கிட்டு போகுது, நான் விட மாட்டேன். அதுக்குள்ள எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. மோட்டோ, இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது. உண்மையிலே இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க தான். சரிவா, இங்க இருந்து கிளம்பலாம். அந்த வேலை நம்மளுக்கு உதவி பண்ற மாதிரி யாரும் கிடைக்காமல போயிருவாங்க. ஒண்ணு தெரியப்பா. யாரு அந்த சயின்டிஸ்ட் மாட்டைய சொல்லாம கொள்ளாம இப்படி பனி பிரதேசத்துல கொண்டாந்து இறக்கி விட்டானேப்பா. கை ஒரு பக்கம் ஆடுது, கால் ஒரு பக்கம் ஆடுது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதப்பா. ஏதாவது சொல்லி இருந்தா வீட்டுல இருந்து 4 கம்பளியாவது நான் கொண்டு வந்திருப்பேன்ல. குளிருதுப்பா. எங்க போனா அந்த ஆளு? அட என்னப்பா நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க யாருக்குமே குளிர்லையாப்பா? இப்படி இருக்கீங்களேப்பா. டாக்டர் ஜட்கா சார், இந்த துணியில நீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க சார், இது ஏது உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு பனி பிரதேசத்துல உங்களுக்கு மட்டும் இவ்வளவு அழகா இந்த சொற்று எங்க இருந்து கிடைச்சது சார்? என் நண்பர்களே, என் கார்ல எப்பவும் எல்லாமே தயாரா இருக்கும்பா. அதுல உங்களுக்கும் ஸ்வெட்டர் இருக்கு, போய் போட்டுக்கோங்க. நிறுத்துங்கப்பா. ஏன்பா என்ன அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்கப்பா. ஏன்டா நாங்க குளிர்ல கண்ணா பின்னான்னு நடுங்கிட்டு இருக்கோம், நீங்க என்னடா சொட்டர் போட்டு வந்து எங்க முன்னாடி சீனை போடுறீங்களா? மோட்டு, என் தம்பி, என் நண்பா, நீங்க கேட்கவே இல்லப்பா. அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? சரிப்பா, கோவப்படாதீங்க. உங்க எல்லாருக்காகவும் ஸ்வெட்டரை நான் இப்ப கொண்டு வந்துடுறேன். கசிட்டாராம், நீ மட்டும் கூட வரியாப்பா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு.
சயின்டிஸ்ட் இந்த இன்விசிபிள் பிளேனோட டெக்னாலஜியை எல்லா பிளேனுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. அங்காரா சார், இந்த வேலை அவ்வளவு சுலபமானது இல்ல. பாஸ், நான் உயரமான மலையில சர்வேலன்ஸ் கேமராவை வச்சிருந்தேன். அதுல இருந்த ஒரு கேமரா இந்த காட்சியை ரெக்கார்ட் பண்ணிருக்கு. பாருங்க. பாஸ், இந்த கேமரா இவ்வளவு தான் கேட்ச் பண்ணிருக்கு. அங்காராவை தேடுறதுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? அவங்க இங்க எப்படி வந்து சேர்ந்தாங்க? எப்படி எப்படி யார் அவங்க? பாஸ் பாஸ், எனக்கு அவங்கள தெரியும். அவங்க தான் மோட்டு பத்லு. அவங்க தான் அந்த பிளைட்ல இருந்த பைலட்டை காப்பாத்துனாங்க. இப்ப இன்விசிபிள் பிளைனை தேடி வந்திருக்காங்க. நீ முதல்ல போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு வா. அவங்க பேக்கப் என்ன, அவங்க கிட்ட எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, அவங்க இங்க வர்றதுக்கான வழி அவங்களுக்கு யார் சொன்னது, எல்லாம் எனக்கு தெரியணும். நீ முதல்ல அவங்கள போய் இங்க இழுத்துட்டு வா. ஓ கூலா இருங்க பாஸ், கூலா இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள அவங்கள பத்தின செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பாஸ். நோ டென்ஷன். அவங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. இந்த அங்காராவை நெருங்கினா நெருப்புல பொசுங்கி போயிடுவாங்கன்னு. நீ உடனே பிளேன்ல போய் அவங்கள இங்க இழுத்துட்டு வா. ஏப்பா அந்த சயின்டிஸ்ட் எங்கயா போனா? எனக்கு குளிர்ல கண்ணா பின்னான்னு வாயில ஓதுறது. இந்த குளிர்ல சூடா காத்தடிக்கும் போது என்ன சுகமா இருக்குதுடா சாமி. பத்லு, டக்குனு வாடா, இடம் சூடா இருக்குடா. முன்னாடியே தெரிஞ்சதா இங்க வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துருப்பேடா. எல்லாரும் இங்க வாங்க, ஜாலியா உட்கார்ந்து அந்த சயின்டிஸ்ட் வர வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்டா. வாங்கடா சீக்கிரம். குளிர்ல கதகதப்பான ஒரு இடம் அம்சமா இருக்குதுடா. குளிர்ல ரொம்ப நடுக்கிறீங்க போல இருக்கு. இங்க வாங்க, சூடான இடத்த நான் தரேன். டேய், இந்த பனியே சூடா தாண்டா இருக்கு. வாங்க. ஐயோப்பா, உன் கூட வந்து உட்காதா என்னால அதுக்கப்புறம் எப்பவும் ஓடவே முடியாது. என்னடா வந்து பாடுறா, இடம் எவ்வளவு சூடா கதகதப்பா எதமா இருக்குன்னு உனக்கு புரியும்டா. அப்பப்போ சூடா காத்து வேற அடிக்குதுடா இங்க. வாடா. என்னது கரடியா? இந்த இடத்துல எப்படா பார்த்தாலும் கரடி வரும்? உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. எங்கடா கரடி? காட்டு. எங்க கரடி? இங்க காணுமே. எங்கேயுமே காணும் என் காட்டுல. டேய், எங்கேயுமே காணடா. மொத்த இடத்துல தேடி பார்த்துருக்கா, கரடி இல்லடா. ஹலோ, காக்கா 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 கரடிடா, காப்பாத்துடா. நாங்க ரெண்டு பேரும் வெளியூரு இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. அம்மா, ஐயோ ஐயோ, அம்மா கிட்ட வந்துருச்சு. எஸ்கேப். அடைய தம்பிகளா, நண்பர்களா, இந்தாங்கப்பா, இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தானா? சீக்கிரம் வாங்க. வந்துடுச்சுடா. எவ்வளவு பெரிய வாயி.
யாரு இவங்கெல்லாம்? பின்னாடி எடுத்துட்டு எங்களை கேக்குற முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? அடே மோட்டோ, இவங்க எல்லாம் ஹேப் மக்கள். முதல்ல இங்க இருந்து ஓடிடுங்க. தப்பிச்சு ஓடுறாங்க. பிடிங்க, தடுத்து நிறுத்துங்க. இவங்க கண்டிப்பா அங்காரோட ஆளுகளா தான் இருக்கணும். இவங்க நம்ம பாஷை தான் பேசுறாங்க. தல நான் தான் மோட்டு. இது என் ஃப்ரெண்டு பத்துலு. இது எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் பேரு சிங்கம். இந்த பேரு கதகதா, அந்த பேரு டாக்டர் சட்கா. நாங்க இந்த அங்கார சிங்காரோட ஆளுங்களா கிடையாது. ஏன கூடமா வந்து டொக்க மாட்டிக்கிட்டோம் இங்க. கொஞ்சம் பக்கத்துல வராங்க. அப்பா அவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட இடத்துக்கு இது வரைக்கும் அங்காராவோட மக்களை தவிர வேற யாரும் வந்ததே இல்ல. அவங்க நம்ம சகோதரர்களை புடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன். ஆமாமா சக்கீரா, நம்ம சகோதரர்களுக்காக நாம இவங்கள பழி வாங்கியே ஆகணும். அதுவும் இல்லாம எரிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் இப்ப அவங்க கையில இல்ல. முடிங்க அவங்க கதைய. இங்க பாருங்க, நீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நிச்சயமா எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ எங்க ஏரோப்ளேனை களவாண்டு இங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள தேடி தான் சார் நாங்க எல்லாம் இங்க வந்தோம். எங்களை நம்புங்க சார். நெல்லுங்க, அவசரப்படாதீங்க. இப்ப இவங்க நம்ம இடத்துல இருக்காங்க. எப்ப வேணாலும் இவங்க எல்லாரையும் முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நாம விளையாடிட்டு முடிக்கலாமே. சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல. ஆன்சர், யூ ஆல் ஆர் அண்டர் அரெஸ்ட். எங்கேயுமா அதான் சுட வரல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து துப்பாக்கி? அதிசயமா இருக்கு. மேல இருந்து என்ன விழுந்துச்சு? கஜ கஜா, 20 வருஷமா எனக்கு தெரியாத மேட்ரோ 2 நிமிஷத்துல கேட்டீங்கன்னா எப்படியா சொல்றதோ புரியாத உங்களுக்கும். இது பார்க்க விசித்திரமா இருக்கு. ஆனா நம்ம விளையாட்டுக்கு இந்த பொருள் தேவைப்படும் நினைக்கிறேன். இத விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கிங்க. நீங்க பேசாம இருக்கணும். விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்க எல்லாரோட கதையையும் முடிக்கிறேன். கைலாங்கடக்கார மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, கடவுளே, மேட்ச் முடிஞ்சதுன்னா எங்க கதையும் முடிஞ்சிரும்பா. எங்க கதை முடியக்கூடாது. எப்படியாவது காப்பாத்துங்க. ஏண்டா இது ஒரு விளையாட்டுனா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் சீல் மேல உட்கார்ந்து. இதுல வேகமும் இருக்காது, மஜாவும் இருக்காது. எங்க ஊர்ல இதே விளையாட்ட நாங்க கழுதை மேல உட்கார்ந்து எவ்வளவு ஜம்முன்னு ஆடுவோம் தெரியுமா? வாயை வச்சு நம்மள வம்பள மாட்டி விட்டுருவோம் போல இருக்கே. எங்களோட பாரம்பரிய விளையாட்டை நீ கிண்டல் பண்றியா? வாங்க, எங்க கூட வந்து விளையாடுங்க. அப்பதான் இந்த விளையாட்டோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். நீங்க ஜெயிச்சிட்டா உங்களை விடுதலை செய்யற, தோத்துட்டா உங்க கதையை நானே முடிச்சிடுறேன். நாங்க விளையாட சம்பாதிக்கிறோம்டா. ஒருவேளை நாங்க மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம்னு வெச்சுக்கோயே, அந்த அங்காராவா ஜிங்காராவா அவ எங்க இருக்கான்னு சொல்லணும். அவங்க கிட்ட தான் எங்க பிளேன் கண்டிப்பா இருக்கணும். மேட்ச் ஆரம்பிக்கலாமா? ஒத்துக்கிற. இன்னைக்கு பொழுது சாய போகுது. விளையாட்டை நாளைக்கு வச்சுக்கலாம். இவங்களை உள்ள அடைச்சு வைங்க. ஏப்பா, ரூப கொடுத்தானுங்களா, சாப்பிட சோறு கொடுப்பானுங்களாப்பா? ரொம்ப பசிக்குது. இந்தாங்க, இன்னைக்கு உங்களோட கடைசி சாப்பாடை சாப்பிடுங்க. நாளைக்கு நீங்க சாப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. கஜ கஜா, இந்த பச்சை மீனை எப்படியா சாப்பிடுறதோ? இவங்க இப்படிதான் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு சமைச்சு சாப்பிடுற ஐடியா எல்லாம் யார் கொடுக்கறது? அநேகமா இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாருமே பட்னி தான் போல இருக்கு. எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது பாத்துலு. இனிமேல் என்னால நிச்சயமா பசியோட இருக்க முடியாது பாத்துலு. ஏதாவது பாட்டு பாத்துலு, பசிக்குது. எனக்கு சமோசா வேணும். எனக்கு அந்த சமோசா வேணும். சமோசா வந்துருச்சு. சமோசா, சமோசா வேணும். ஐயோ மா, ஒட்டு அது சமோசா இல்ல, பச்சை மீன். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் இந்த இது நல்ல சமைச்ச மீனோட வாசனை மட்டும்.
இங்க யாரு மீன் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க? அட என் தம்பிகளே, நண்பர்களே, ஏன்பா என்ன இவ்வளவு கோவமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களாப்பா நான் எவ்வளவு சந்தோஷமா இப்ப மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு. நீங்களும் சாப்பிடுங்கப்பா. ஏய் சயின்டிஸ்ட் மண்ட, உன்கிட்ட அடுப்பு இருக்கிற விஷயத்தை ஏன்டா முன்னாடியே சொல்லல? உள்ள நாங்க பசியில வெறி பிடிச்சி எப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தோம்னு தெரியுமாடா உனக்கு? மீன் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப எங்க கிட்ட அடிய சாப்பிட ரெடி ஆயிருக்கோம். இப்ப எல்லாரும் மீனை பகிர்ந்து சாப்பிடலாம்ப்பா. முதல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன இது பார்க்க விசித்திரமா இருக்கு? சிகப்பு உருண்டை, எல்லாரும் தள்ளி போங்க, போங்க, பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. என்ன கூட்டத்தை பொழுதுகிட்டு வராரு? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சிவப்பு உருண்டை கிடையாது. இத நாங்க நெருப்புன்னு சொல்லுவோம். இத சரியா பயன்படுத்தினா இதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. என்ன பசங்களா, ரொம்ப பசி எடுக்குதா? வாங்க வாங்க, நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. அது சாப்பிடாதீங்க பசங்களா, அது நெருப்பு மீன், அது சாப்பிடாதீங்க, வேண்டாம். நானும் சாப்பிட்டு போறேன். இந்த செல்லம் சாப்பிடே. இவ்வளவு ருசியான உணவை நான் சாப்பிட்டதே இல்ல. சிகப்பு உருண்டை, அதாவது நெருப்பால நமக்கு நல்ல உணவு கிடைக்குது. அட நெருப்ப பார்த்து ஏன் பயப்படுறீங்க நீங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட 3 பசங்க, அதாவது சகிரா, இப்ப பார்த்த இந்த பையன், அப்புறம் சாபு, தோபு கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். என்னோட 2 பசங்களையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இன்னும் அந்த அடையாளம் என்னோட கைகள்ல இருக்கு. இதனால என்னோட 3வது பையன் சகீரா யாராவது புது மனுஷங்களை பார்த்தா பயங்கரமா கோபம் வந்து கத்துவான். அன்னையில இருந்து நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். என் பசங்களை பத்தின தகவலே தெரியல. தலைவரே, உங்களுக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கே கவலையா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா நான் சொல்றேன், காணாம போன உங்க பசங்களை அந்த அங்காரா கிட்ட இருந்து நிச்சயமா திரும்பி கொண்டு வந்தே தீருவேன். நீங்க இந்த மீனெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இனிமையா பேசி மயக்கி எங்க அப்பாவை வேணா முட்டாளாக்க முடியும்.
ஆனா நான் ஏமாற மாட்டேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா மேட்ச் நடக்கும். அதுல நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை நாங்க விடுதலை செய்வோம். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நெருப்பையும் கோபத்தையும் நம்ம அளவாதான் பயன்படுத்தணும். நெருப்பு நம்மளை எரிச்சிரும், கோபம் மத்தவங்களையும் எரிச்சிரும். நாளைக்கு காலையில போட்டி கண்டிப்பா நடக்கும். கஜ கஜா, நம்ம எதுக்கப்பா பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறோம்? கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை விடுவிச்சிடுறோம். ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. அங்க பாருங்க, நம்ம சாப்பாடு திருடணும்ல, அந்த ஆளுங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்க. போங்க போங்க, போய் அவங்க கிட்ட உதவி கேளுங்க. அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. போங்கப்பா. ஆமா ஆமா, வா ஷீலு, நாம அவங்க கிட்ட போலாம். நல்ல தூக்கம்ல. பத்துலு, அங்க பாத்தியா? அங்க சீலு, இங்க பெண் குயின். இதுங்க தான் நம்ம சமோசாவை ஆட்டைய போட்டதுரா. விடக்கூடாது. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எங்க நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க, கெஞ்சி கேக்குறோம். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. அவங்க விடுவிக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ். டேய் டேய், திருட்டு பசங்களா, முதல்ல சாப்பாடு எங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டீங்க. இப்ப உதவி உதவின்னு எங்க கிட்டே உதவிக்க வந்து நிக்கிறீங்களா? இதுவும் டிராமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க, எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா அவங்கள விடுதலை செஞ்சிருங்க. அப்பா, உங்க மீன் வேணவே வேணாப்பா. தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்துக்கோங்கப்பா. தயவு செஞ்சு எடுத்துக்கோங்கப்பா. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, எங்க நண்பர்களை விடுவிச்சிருங்க. சரி சரி, நாங்க உதவி செய்யறோம், கவலைப்படாதீங்க. எப்பாடே காவக்கார பசங்களா, பாவப்பா, அந்த சீலை விட்டுருங்க. வாயிலா ஜீவன்பா, அதோட மூஞ்ச பாத்தியா எவ்வளவு கவலையா இருக்குன்னு. இப்போ நீ இவங்கள பத்தி கவலைப்படாத, முதல்ல உன்னை நினைச்சு கவலைப்படு. மேட்ச் மட்டும் இன்னைக்கு முடிஞ்சது, அதோட உன் கதையை முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு பெரிய வாயி. பாத்துல இவங்க மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி நம்மள பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது பண்ணுடா, பண்ணு. இவங்கள நேரா நீ புர்புரி நகர்ல இருக்கிற மண்டையன் கடைக்கு அனுப்பினா சுட சுட உனக்காக சமோசா எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் நீ சுட சுட சாப்பிடலாம். ஜெய் ஹோ, சூப்பர். இந்த ஐடியாவை ஏன்டா இவ்ளோ லேட்டா சொல்ற? இப்போ பாருடா. ஏப்பா டேய், நான் சொல்ற ஊரை நீங்க பாத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எங்க திரும்பினாலும் மரம், பனியே இருக்காது. எங்க பாரு பறவை பறக்கும், ஆத்துல தண்ணி எல்லாம் ஓடும். அந்த இடத்த பாத்துருக்கீங்களா? அப்படியா? அந்த மாதிரி இடத்துல நாங்க பார்த்ததே இல்லையே. காட்டு காட்டு, எங்களுக்கு எங்க பார்த்தாலும் பனி மட்டும்தான் தெரியுது. அப்ப வரும்போது எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கடா. எனக்காக சூட சமோசா அங்க ரெடியா இருக்கும், அதை கொண்டு வந்திருக்க. அது போதும், சரியா? அப்ப ஜூட்டு ரெடி ஸ்டெடி கிளம்பு. சார், நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் நில்லுங்க. இந்த சமோசா இங்க இருக்க சமோசா, இத மோட்டோக்கு கொடுத்துடுங்க. சூடாறதுக்குள்ள கொடுத்துடுங்க. விடுதலை. Thank you மோட்டு பத்லு, thank you so much. போங்க, இனி யார் சாப்பாடு திருடி சாப்பிட கூடாது, புரியுதா? கிளம்புங்க. நான் கூட நம்பல, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா. உங்களோட உலகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்கு திரும்பி வரவே மனசு இல்ல. ஆமா, நாங்க இவ்வளவு நாளா தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது உலகம் முழுக்க வெறும் பனி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. நீங்க உண்மையிலேயே மகான் தான். இந்தாங்க நீங்க கேட்ட சமோசா. ஜெய் ஹோ, சமோசா. அந்த சீல்ஸுங்க, அதுக்கு தப்பிச்சு போய் 2 மணி நேரம் ஆகுதுடா. சமோசா கடிச்சிடா. சமோசாடா, சமோசாடா, சமோசா. எல்லாரும் வாங்க, நாம போட்டி ஆரம்பிக்கலாம். என் மகன் பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. போட்டியில சந்தோஷமா கலந்துக்குங்க. நண்பர்களே, நம்ம யாருங்கிற விஷயத்தை இவனுங்களுக்கு காட்டி ஆகணும்டா.
இது எங்க சைடு கட்ட மறந்துடாத. அம்மா அடடா. ஐயம்மா வெரி சாரி. இன்னொரு கோல் போட்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் இவங்களை முடிச்சிடலாம். நண்பர்களே போங்க, அவங்க நம்ம நண்பர்கள். சீக்கிரமா போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, போங்க. நீங்க 2 பேர் போங்க, இப்போ நாங்க விளையாடிக்கிறோம். மோட்டு இவங்க அதே சீல்ஸ் தான், அதுவும் நம்மள காப்பாத்தினவங்க. ஒருவேளை இவங்க நமக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போ, நீங்க வாங்க சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க இங்க வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, சில்ஸ் பெண் குயின் கூட நண்பர்களா மாறிட்டாங்க. இவங்க அங்காரோட ஆளுங்களா இருக்கவே முடியாது. முடியுமா? இப்ப பாக்குறீங்களா? நண்பர்களே, அவங்க ஜெயிச்சிட கூடாது. நாம வெறும் ஒரு கோல் போட்டா மட்டும் போதும். பிரமாதம், அற்புதம். மோட்டு பத்லு, நீங்க கலக்கிட்டீங்க. நான் வாக்கு கொடுத்தபடி உங்க எல்லாரையும் விடுதலை செய்யறேன். அப்புறம் அங்காரா இருக்கிற இடத்தையும் சொல்றேன். அங்காராவோட பிளேன் இங்க வந்துருச்சு. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க.
எஸ்கேப் ஆயிடுங்க. ஆமா டாக்டர் ஜட்கா சார் எங்க போயிட்டாரு? அட இந்த பனியில இன்னும் எவ்வளவு தூரம் தான் வெறும் காலோடயே ஓடுறது? மாமியாரே, இன்னைக்கு நம்ம கதை போடுதப்பா. ஐயோமா, டாக்டர் ஜட்காவுக்கு இந்த ஸ்கீஸ் எங்கிருந்து கிடைச்சது? டேய் சயின்டிஸ்ட், உனக்கு எங்க இருந்து அந்த ஸ்கீஸ்லாம் கிடைச்சது? அட எத்தனை வாட்டிப்பா சொல்றது, என்கிட்ட எல்லாமே இருக்கும்பா. நான் யாரு? அட பாவிங்களா, எதுக்குப்பா அடிக்கிறீங்க? ஏன்பா அடிக்கிறீங்க சொல்லுங்க. டேய் இந்த ஸ்கீஸ பத்தி ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல? நாங்க எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? அவங்க கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க, ஓடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பொழுதுபோக்கா இருந்துச்சு. கோலாபரோ, இந்த சந்தோஷத்தை கொண்டாட எனக்கு ஒரு குச்சி ஐஸ் கொடு. இந்தாங்க பாஸ். வெரி குட் பத்லு. நோ நோ, வாங்கடா வாங்கடா வாங்கடா. அவங்க கிட்டயும் கன்ஸ்லாம் இருக்கு. அவங்கள முடிச்சிடுங்க, முடிச்சிடுங்க. எல்லா கதையும் முடிச்சிடுங்க. ஓகே பாஸ். நீங்க ஒழுங்கு மரியாதையை அங்க பைலட் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. அநேகமா அங்கார நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மோட்டோ. அவன் தான் இங்க வந்து பிளேன் மூலமா நம்ம ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் மோட்டோ. அங்காராவோட நெருப்ப தூண்டி விட்டீங்கன்னா அப்புறம் பொசுங்கி போயிடுவீங்க. அங்காரா, இந்த மோட்டு பத்லு இணைஞ்சவன தாக்க வராங்க. அழியறதுக்கு நீ தயாராகிரு. பாஸ், அவங்க சரண்டராக வராங்கன்னு நினைக்கிறேன். சிங்கம் சார் ரெடி. Yes, I am coming. Yeah. Hey. தடுப்பாட்டத்தில் ஈடுபட மாட்டோம். இதான் எங்க அதிரடி. புதுசா இருக்கு. என்னது, இன்ஜின்ல நெருப்பு பத்திக்கிச்சு பாஸ். என்ன காப்பாத்துங்க, இன்ஜின்ல நெருப்பு பத்திக்கிச்சு. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாஸ். பாஸ், இல்ல, என் பிளேன் அழிச்சிட்டாங்க. அவங்கள உடனே அழிச்சாகணும். கூல இருங்க பாஸ், கூல இருங்க. எப்பவும் நெருப்பையும் பனியையும் சமமா வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டி போயிடும். நாளைக்கு விடியறதுக்குள்ள நம்ம ஆளுங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. சரியா பாஸ்? நீங்க ரெண்டு பேரும் பெரிய தைரியசாலிங்க. இவங்க உங்க கூட வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க எத்தனையோ தடவை அங்க போயிருக்கோம், ஆனா அவங்க எங்க கண்ணுல படவே இல்ல. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க மோட்டு பத்லு. என்னோட 2 மகன்களையும் நீங்க கூட்டிட்டு வரணும். நீங்க எங்களை நம்புங்க. நாங்க நிச்சயமா உங்க பசங்க சாபு டோபோ கூட்டிட்டு வந்தே தீருவோம். இது எங்க வாக்கு.
இதுதான் அந்த மலை. இதுக்கு பின்னால இருந்து தான் அவங்க வருவாங்க. இதுக்கப்புறம் எங்க போவாங்க, எப்படி போவாங்கன்னு நாங்க யாரும் பார்த்தது இல்ல. ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், அவங்க எல்லாரும் இந்த மலைக்கு பின்னால இருந்து தான் வருவாங்க. ஒருவேளை அவங்க இந்த மலைக்கு பின்னால தான் போய்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப உள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு சுரங்கமோ வழியோ கண்டிப்பா இருக்கும்பா. நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? ஒரு நண்பன் பிரச்சனையில இருக்கும்போது இன்னொரு நண்பன் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உதவி செய்வான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாத்துட்டேன். இந்த மலைக்கு பின்னால போற வழி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க என் பின்னால வாங்க. வாங்க போகலாம். வாங்க. கச்சா கச்சா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு கொடூரமான வழியில போனதும் இல்ல, பார்த்ததும் இல்லையாப்பா. Thank you friends. Thank you very much. நீங்களும் என்னோட உண்மையான நண்பர்கள்னு நிரூபிச்சிட்டீங்க. ஓகே நீங்க கிளம்புங்க, அப்புறமா பார்க்கலாம். நீங்க முன்னால போங்க, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஐயோ வாடா சீக்கிரம். ஓடியா. அங்க பாருங்க, அவங்க 2 பேர் தான் சாபு அப்புறம் தோபுவா இருந்திருப்பாங்க. அட என் தம்பி, என் நண்பா, அங்காராவோட நின்னு ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருக்குதுப்பா. அங்க பாருங்கப்பா, இன்விசிபிள் பிளைன் இங்கதான்ப்பா இருக்கு. இன்விசிபிள் பிளைனோட டெக்னாலஜியை சிப்ல அப்லோட் பண்றதுக்கு இன்னும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அந்த டெக்னாலஜியை உங்க பிளைன்ல முழுமையா செலுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க பொறுமையா இருங்க. இந்த இன்விசிபிள் பிளைனை கண்டுபிடிச்சவங்க எல்லா டேட்டாவோட கோட்ஸையும் ரொம்ப செக்யூரா வச்சிருக்காங்க. அதை கிராக் பண்றதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை ஒரு தெரியாம அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ, அங்காராவோட நெருப்ப தூண்டி விட்டேனா நீ பொசுங்கிடுவ, தெரியும்ல? இல்ல அங்காரா சார், எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்யறோம். இன்னும் 1 மணி நேரத்துல உங்க வேலை முடிஞ்சிடும். பாத்துக்கிச்சு. கூலாவுங்க பாஸ், கூலாவுங்க. நெருப்பையும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கோங்க பாஸ். கூல் பாஸ், கூல். சார் இங்க பாருங்க, இன்னும் 60 நிமிஷத்துல எல்லாமே முழுசா டவுன்லோட் ஆயிடும். நம்புங்க சார். இதோ இருக்கானே, இவன் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமானவன். என்னன்னாலும் சரி மட்டும் நாம அந்த டவுன்லோட நிச்சயமா தடுத்து நிறுத்தியே ஆகணும். அட பத்துலு, என் தம்பி, என் நண்பா, நீ சொல்றது சரிதான்ப்பா. நீங்க டவுன்லோட நிறுத்துங்க. நான் அங்காராவோட உடம்பு வெப்பத்தை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆன்டிடோட்டை தயார் பண்றேன்ப்பா. ஆமா. நீங்க எப்படி எல்லாரும் உள்ள வந்தீங்க? கை தூக்குங்க. வாங்க எல்லாரும் அங்காரா கிட்ட வாங்க. பாஸ், இங்க பாத்தீங்களா? இந்த மோட்டு பத்துலு இங்கேயும் வந்துட்டாங்க. வாங்க வீரர்களே, மோட்டு பத்துலுவோட ஜோடி இங்கேயும் வந்துருச்சு.
நீங்க இங்க எப்படி வந்தீங்க? உள்ள வர்றதுக்கான வழிய உங்களுக்கு யார் காட்டினது? எனக்கு உடனே தெரியணும். கோலா பாரூத், ஒரு குச்சி ஐஸ் கொடு. இதோ வரேன். என்னங்க பாஸ்? ஏப்பா ஏய் ஐஸ்காரே, எனக்கு ஐஸ் வேணுயா. எனக்கு டபுள் கலர் சேமியா ஐஸ், நம்ம பாத்துலுக்கு பால் ஐஸ். ஏப்பா சிங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஆயா மூட்ராய் ஒவ்வொருத்தன். ஓகே. கோலா பாரூத், என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க யாரும் பார்ட்டிக்கு வரல. சரி சொல்லுங்க, உள்ள எப்படி வந்தீங்க? மோட்டு பத்துல ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மலைய குறைஞ்சுக்கிட்டு கூட வருவாங்க. எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் கிழிச்சுக்கிட்டு வருவாங்க. காத்துல நாங்க பாலத்தையும் கட்டுவோம், கடல்ல ஒரு பெரிய வழியையும் உருவாக்குவோம். காடெல்லாம் அசால்ட்டா கடந்து வருவோம். ஒவ்வொரு தடைக்கல்லும் எங்களுக்கு பாடிக்கல்லு. முதல்ல அவன் வாய மூடுங்க, இல்லைன்னா எங்க பாசு உங்க எல்லாரையுமே நெருப்புல பொசுக்கிடுவாரு. இந்த மோட்டு பத்துல இருக்காங்க. போதும் போதும் நிறுத்த மாட்டோம். நீ சொன்னது எல்லாமே ஆப்போசிட்ல நின்று இருக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நிறுத்திக்க. ஐயோ, கூல் பாஸ், கூல். முதல்ல கூல் ஆகுங்க. அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா பேசுங்க பாஸ். நோ டென்ஷன். மோட்டு பத்துலு என்ன வேணாலும் செய்வாங்களா? சரி, இன்னைக்கு பார்த்துடுவோம். மோட்டு பத்துலுவோட ஜோடி ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்ய போறாங்கன்னு. இப்பவே இவங்களோட நட்புக்கு பரீட்சை வச்சே ஆகணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பத்துலு, இன்னைக்கு உன் நட்போட பலத்தை காட்டு. நீ ஓடி போய் இந்த மைதானத்தை கிராஸ் பண்ணணும். இதுல அங்கங்க ஓட்டைங்க இருக்கும். அதுல கால் பட்டுச்சுன்னா நீ காலி ஆயிடுவ. ஒருவேளை நீ இங்க இருந்து ஓடலன்னா அப்ப மோட்டு காலி. நீயே பாரு, நெருப்பு அவனை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, ரெடி ஸ்டடி கோ. வேண்டாம் பத்துலு, இந்த இடத்துக்கு நீ வர வேண்டாம். வராதே. மோட்டோக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பத்துலு தாவி தாவி கூட வந்துட வேண்டாம். மோட்டோ, உன்னை அவங்க கிட்ட தோக்க விட மாட்டேன் மோட்டோ. இதோ வந்துடுறேன்டா. வந்துட்டேன் மோட்டோ. பத்துலு வேண்டாடா ப்ளீஸ். என்ன காப்பாத்த வந்து நீ மாட்டிக்காத பத்துலு, போயிடு. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா எனக்கு அழுகதான் வந்துகிட்டு இருக்கு. என்னடா விரிசல் டெவலப் ஆகுது அதிகமா? பத்துலு, இதோ மோட்டு பத்துலுவோட ஜோடி உறைஞ்சு போச்சு. அங்காராவோட நெருப்ப தூண்டி விட்டீங்கன்னா அப்புறம் பொசுங்கிடுவீங்க. அங்காரா, இந்த மோட்டு பத்துலு ஜோடியை பிரிக்க இந்த உலகத்துல யாரும் பிறக்கலடா.
சரியான நேரத்துல வந்து எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி கண்ணுங்களா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா பென்குயின் அண்ட் சீல்ஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அடே மோட்டு, நீ எதுக்குடா தண்ணிக்குள்ள வந்த? பின்ன அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டுருவேன் நினைச்சியா பத்லு? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாரு கொஞ்சம். மோட்டு பத்லுவும் பிரிஞ்சதா என்னைக்கும் சரித்திரமே இல்ல பத்லு, பிரியவும் மாட்டோம். வா, அந்த அங்காராக்கு இந்த மோட்டு பத்லு ஜோடி யாருங்கிறத காட்டிடலாம். வா போலாம். நாங்க ரெண்டு பேரும் பூதமா திரும்பி வந்திருக்கோம். பூதா 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 போட்டு பாத்துரும் பூதமா வந்துட்டாங்க. போட்டு பாத்துரும் பூதமா வந்துட்டாங்க. என்கிட்ட வராதீங்க, பயமா இருக்குது. மாமியாரே காப்பாத்துங்க. பூதா போட்டு பாத்துரும் பூதமா வந்துட்டாங்க. காப்பாத்துக்கோ மாமியாரே, காப்பாத்துக்கோ. கசிட்டா ராம், நீங்க தாராளமா கீழே வரலாம். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பூதம் கிடையாது. மோட்டு பத்துலு தான் உங்க மோட்டு பத்துலு. உழைச்சு வந்துட்டோம். அவன் அகங்காரத்தை நாங்க அழிக்க போறோம். கீழே வாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப பயப்படுத்துட்டீங்களப்பா. சார் மறைஞ்சு இருந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யோ சயின்டிஸ்ட், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா. கொஞ்ச நேரத்துல அங்காராவோட நெருப்புக்கு ஆன்டிடோட் தயாராயிடும். சரி, நீங்க எல்லாரும் இன்னும் சுத்திட்டே தான் இருக்கிறீங்களா? மோட்டோ, இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நாம அந்த ஒயரை புடிங்கி ஆகணும். அங்காரா, ஓ அகங்காரத்தை அழிக்க நாங்க வந்துட்டோம். இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்துட்டாங்களா? இவங்க எப்படி பழைச்சாங்க? அவங்கள பிடிங்க. வாங்கடா வாங்க. வேண்டாம், நான் உங்க ரெண்டு பேரோட கதையும் முடிச்சிடுவேன். உடனே முடிச்சிடுங்க. அந்த ஃப்ளேவர் என் கைவசம் இல்ல, வேற ஃப்ளேவர் தரட்டுமா? என்ன சொல்றீங்க பாஸ்? நான் குச்சி ஐஸ் கேட்கல, மோட்டு பத்லுவோட கதையை முடிக்க சொன்னேன். சாபு, சோபு, என் செல்லுங்களா, என்ன யோசிக்கிறாங்க? வாங்கிலோ. ஜக்கீரா, இந்த ஃபேமிலி டிராமா இன்னும் எவ்வளவு நேரம் ஓடும்? அவங்கள முடிச்சிடுங்க.
உடனே இன்விசிபிள் பிளைனை எடுத்து நாம தப்பிச்சு போயிடலாமா? சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வருவோம். இல்லைன்னா அந்த பிளைனும் போயிடும் பாஸ். ஓகே, நீ சொல்றது தான் சரி. பை பை மோட்டு பத்லு. மோட்டு அங்க பாரு, அங்காரா இன்விசிபிள் பிளேன் எடுத்துட்டு போறான். மோட்டு பத்லு, உங்க இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அங்காராவை நீங்க விடக்கூடாது, பிடிச்சிருங்க. உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். அப்புறமா வந்து உங்களை பாக்குறோம். பத்லு, ஆளுக்கு ஒரு பிளைன்ல ஏறுங்க. அவனை விடக்கூடாது, ஃபாலோ பண்ணுங்க. இந்தப்பா மோட்டு, இந்த டேப்லெட்டை நீ அங்காரா கிட்ட கொடுத்தனா அவனுக்குள்ள இருக்க நெருப்பு வெளியே வந்து அவன் அப்படியே உறைஞ்சு போயிடுவான்ப்பா. இந்த அப்படி கொண்டாடாத. ரொம்ப நன்றிடா சயின்டிஸ்ட் மண்டையா. தப்புன ஒரு ஃளைட் எடுத்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணு. ஃபுர்ஃபுரி நகரத்து மக்கள் யாருன்னு இங்க நம்ம காட்டியே ஆகணும். சீக்கிரம் வா. நண்பர்களே, ஒருத்தர் மேல ஒருத்தர் வாங்க. நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே, கம் ஆன். ஸ்பீட், மோர் ஸ்பீட், மோர் ஸ்பீட். உன் கண்ணுக்கு தெரியறானா பத்லு? இல்ல மோட்டு. அவன் கண்ணுக்கே தெரியலையப்பா. நாம எப்படி அவனை பிடிக்கிறது? மாமியாரை காப்பாத்துக்கோ, காப்பாத்துக்கோ. பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுடா. அவனை எப்படி பிடிக்கிறது டக்குன்னு ஒரு ஐடியா சொல்றான். ஐடியா? கலர் ஸ்மோக்க காட்டுறதுக்கு இந்த பிளைன்ல ஒரு கலர் சி இருக்கு. இங்க ஒரு கலர் பட்டன் இருக்கு. டாக்டர் டிட்கா சார், கெஜா கெஜா, சிங்கம் சார், கலர் பட்டனை அமுக்குங்க. அதுக்கப்புறம் ஏரியா முழுக்க கலரா மாத்துங்க. அது என்ன அவங்க இப்படி பண்ணிட்டாங்க? என்னோட பிளைன் இப்ப தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இல்ல இல்ல, இப்ப நான் இன்விசிபிளா இல்ல. நான் அந்த மோட்டு பத்லுவை விட மாட்டேன். என்ன பாஸ், நீங்க நெருப்பையும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படியே பண்ணீங்கன்னா நம்ம பிளைனுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். சீக்கிரம் பேராசூட்டை ஓபன் பண்ணுங்க. அநேகமா உங்க பேராசூட் ஓபன் ஆகலன்னு நினைக்கிறேன்ப்பா. பாஸ், மோட்டுவும் பத்லுவும் உங்களை நேருக்கு நேரா சந்திக்க வந்துட்டாங்க. இப்ப பிளைனுக்கு மேல இருக்காங்க. நீங்களே அவங்கள பாத்துக்கோங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ பிளைனை பாத்துக்கோ.
மோட்டோ உன்னால தப்பிக்கவே முடியாது. இரு வர. பாஸ் கூல் டவுன், பாஸ் கூல் டவுன். நெருப்பியும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கோங்க. பத்ரு சார், நீங்க பிளேனை ஓட்டுங்க. நான் நெருப்பையும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கணும். இல்லைன்னா நாம எல்லாரும் பஸ்மம் ஆயிடுவோம். மோட்டோ, எப்படியாவது டாக்டர் ஜட்கா சார் கண்டுபிடிச்ச மருந்து அவன் வாயில போட்டுடு. நான் இந்த பிளைனை பாத்துக்கிறேன், கவலைப்படாத. வாங்க வாங்க. நீ போட அப்பா வெளியில. நன்றி. மோட்டோ, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தப்பிக்க முடியாது. வா, வந்து என்னோட மோது. கூல் டவுன் பாஸ், கூல் டவுன். நீங்க கோபப்பட்ட இந்த உலகம் தாங்காது. மோட்டோ, பை பை. அங்காரா, அது என்னோட டயலாக் தான். டுபுக்கே. என் உடம்புக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? எனக்கு என்ன ஆகுது? இல்ல 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 இல்ல. மிஷன்லாம் முடிஞ்சிச்சு, நாங்க வந்துகிட்டு இருக்கோம். எது ஒண்ணு நடந்தாலும் அது கண்டிப்பா நல்லதுக்காகத்தான் இருக்கும். நான் இவரை கூல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சார், இந்தாங்க மோட்டு பத்லு உங்களோட இன்விசிபிள் பிளேனை எடுத்துட்டு வந்துட்டாங்க. மோட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். இதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் உங்களுக்கு அது ஈடாகாது. மோட்டு, இது என்னது? அதாவது இது யாருன்னு தான் கேக்குறேன். இவன் தான் சார் அங்காரா. உங்களோட பிளைனை திருடினவன் இவன் தான். பாக்கி கதை என்னன்னு எப்பா, அது ஒரு பெரிய கதைப்பா. 2 நாள் வெயிட் பண்ணுங்க, தெளிவா சொல்றேன். முதல்ல எனக்கு பாத்துக்குது. டக்குன்னு போய் யாராவது எனக்கு சுட சுட சமோசா கொண்டு வாங்கப்பா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.